அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 12th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் உள்ள ஒரு 5 மார்க்ஸ் தான் உங்களுக்கு நான் வந்து சொல்லி தர போகிறேன். ஸோ 5th சாப்டரில் உள்ள கொஷின் எக்ஸ்பிளைன் இண்டெக்ஸ்ட் அரே அண்ட் அசோசியேட்டிவ் அரே இன் பிஹெச்பி. ஸோ அரேயில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நமக்கு 3 டைப்ஸ் இருக்குது. அதில் 2 டைப்ஸ் நம்மளை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க. என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்கன்னா இண்டெக்ஸ்ட் அரேனா என்ன, அசோசியேட்டிவ் அரேனா என்ன. ஃபர்ஸ்ட் அரேனா என்னன்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அரேனா ஒன்றும் இல்லை, அது ஒரு டேட்டா டைப். மல்டிபிள் வேல்யூஸ் அதில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் அண்டர் அ சிங்கிள் நேம். ஸோ அதான் அதனுடைய டெஃபினிஷன். இட் கேன் ஹோல்டு மெனி வேல்யூஸ் அண்டர் அ சிங்கிள் வேரியபிள் நேம். ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா உங்களுக்கு கீழே கொடுத்துருப்பாங்க, லைக் ஃப்ரூட்ஸ். ஸோ மல்டிபிள் ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம் ஒரே ஒரு வேரியபிள் நேம்ல. இதை தனியாக வேரியபிளாக ஸ்டோர் பண்ணால் 3 வேரியபிள் தேவைப்படும். இங்க பாருங்க மல்டிபிள் கலர்ஸ் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அரேவோட எக்ஸாம்பிள். அரேலோட எலமெண்ட் பார்த்தீங்கன்னா என்ன டைப் ஆஃப் டேட்டா வேணா இருக்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ரிங்ல கொடுத்துருக்காங்க, இது பார்த்தீங்கன்னா இன்டீஜரு, இது பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்லுமே நம்ம வந்து கொடுக்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரே அரேல எல்லா டேட்டா டைப் எலமெண்ட்டும் கூட இருக்கலாம், தப்பு கிடையாது. ஓகேவா? ஸோ மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் அரே இருக்கு, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இண்டெக்ஸ்ட் அரே, அசோசியேட்டிவ் அரே, மல்டி டைமென்ஷனல் அரே. பட் நமக்கு 5 மார்க்ல பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ்ட் அரே பத்தியும் அசோசியேட்டிவ் அரே பத்தியும் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ரொம்ப ஈஸி தான், நான் வந்து சொல்லி தந்துடுறேன். இண்டெக்ஸ்ட் அரேன்றது பாத்தீங்கன்னா ஒரு அரே, அது வந்து நியூமரிக் இண்டெக்ஸ் வந்து யூஸ் பண்ணும் எலமெண்ட்ஸை வந்து ஆக்சஸ் பண்ண. அரேல எலமெண்ட்ஸ் இருக்கும், அந்த எலமெண்ட்ஸை ஆக்சஸ் பண்றதுக்கு நம்ம நியூமரிக் இண்டெக்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இண்டெக்ஸ் வந்து ஒரு நம்பர், அது ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0 ஃபார் த ஃபர்ஸ்ட் எலமெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் எலமெண்டோட இண்டெக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா 0, ஒவ்வொன்றா இன்க்ரீஸ் ஆகும் ஃபார் த சப்சிக்வெண்ட் எலமெண்ட். ஓகேவா? உங்களுக்கு நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். இந்த கேஸே எடுத்துக்கோங்க, ஆப்பிள், பனானா, ஆரஞ்சு. ஸோ ஆப்பிள் தானே ஃபர்ஸ்ட் எலமெண்ட், அதனோட இண்டெக்ஸ் நம்பர் 0, பனானாக்கு 1, ஆரஞ்சுக்கு 2. ஸோ ஒவ்வொன்றா அப்படி இன்க்ரீஸ் ஆகுது பாருங்க. நீங்க இண்டெக்ஸ் நம்பர் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா மேபி ஒரு சீட் நம்பர் மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஃபைன். நியூமரிக் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணுவோம். எப்படி ஆக்சஸ் பண்ணுன்றதை நான் ப்ராக்டிக்கலாக காட்டுறேன், அப்போ உங்களுக்கு வந்து புரியும். வி கேன் கிரியேட் அ இண்டெக்ஸ் அரே. எப்படி நம்ம இண்டெக்ஸ் அரே கிரியேட் பண்ண முடியும்னா 2 வேஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று கமா செப்பரேட்டட் லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ். அப்படின்னா இப்படி 1 2 3ன்னு கமா செப்பரேட்டட் வேல்யூஸ் ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்ல போட்டுக்கலாம். இல்லைன்னா அரே ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். கீழே எக்ஸாம்பிள் பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் 2 இது பாருங்க. ஏ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமா செப்பரேட்டட் லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் தான் இருக்கு, ஆப்பிள், பனானா, ஆரஞ்சு. அது எது இருக்கு? ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்ல கொடுத்துருக்கான். கீழே 2வது பி பார்த்தீங்கன்னா அரே ஃபங்க்ஷன் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கான். ஸோ ரெண்டுமே வேலிட் தான், அதை தான் இங்க சின்டாக்ஸா கொடுத்துருக்கான். இந்த ஃப்ரூட்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா அரே வேரியபிள் ஈக்குவல் டு ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் எலமெண்ட் 1, எலமெண்ட் 2, எலமெண்ட் 3 டாட் 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 எலமெண்ட் n வரைக்கும் இருந்துக்கலாம். அல்லது அரே ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு நீங்க வந்து n எலிமெண்ட்ஸ் நீங்க வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்க எனி 2 எழுதுறீங்கன்னா போதும். இங்க உங்களுக்கு ஆக்சுவலி 5 எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பில மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க பாருங்க. இந்த எக்ஸாம்பிள் above the elements in the array are apple, banana and orange. Okay, fine. The first element has an index of 0. இதுக்கு 0. அதுக்கு அடுத்து செகண்ட் எலிமெண்ட் 1. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே so on. அதாவது இது வந்து 2ன்னு சொல்றாங்க. ஓகேவா? தியரிட்டிக்கலா புரிஞ்சிச்சா? இப்போ எப்படி ஆக்சஸ் பண்றதுன்னு நம்ம வந்து பாக்குறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாவே சொல்லி தந்துடுறேன். ஒரு PHP ஃபைல் நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன், arrays.phpன்னு. ஒரு வேரியபிள் நம்ம வந்து எடுத்துடலாமா? அவங்க எடுத்திருந்த அதே வேரியபிளே நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஃப்ரூட்ஸ். ஃப்ரூட்ஸ் ஈக்குவல் டு ஆப்பிள், பனானா, மேங்கோ. ஓகேவா? இதுதான் ஒரு அரே. இப்படிதான் நம்ம வந்து அரே வந்து கிரியேட் பண்ணுவோம். நான் என்ன சொல்லியிருந்தேன், இண்டெக்ஸ் பொசிஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இது வந்து 0th பொசிஷன், இது ஃபர்ஸ்ட் பொசிஷன், இது செகண்ட் பொசிஷன். அந்த பொசிஷன் வச்சு அதை நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்க ஸ்கூல்லலாம் உங்களுக்கு ஒரு ரோல் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. ரோல் நம்பர் 5 இங்க வான்னு சொன்னா யார் வருவா? ரோல் நம்பர் 5ல உள்ள ஸ்டூடெண்ட் தான் வருவா. ஸோ அப்ப இந்த ஆப்பிள்ன்றதை நான் வந்து கூப்பிடணும்னா இண்டெக்ஸ் நம்பர் 0 1 தான் நான் வந்து கூப்பிடணும். அது எப்படி பண்ணுவோம்னா $fruits of ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் போட்டுட்டு உள்ள இண்டெக்ஸ் நம்பர் ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ஓகேவா? இப்போ இதை நான் வந்து எக்கோ பண்ணிடுறேன். எக்கோ பண்ணிட்டேன்னா இது எனக்கு டிஸ்பிளேல பிரிண்ட் ஆயிடும். ஓகேவா? வெரி சிம்பிள்.
ஸோ இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா ஆப்பிள்னு வந்து கிடச்சிருச்சு. இதுவே நான் பனானா நான் வந்து வச்சுக்கணும்னா எக்கோ ஃப்ரூட்ஸ் ஆஃப் ஒன்னுன்ற இண்டெக்ஸ் நம்பர் நான் வந்து வச்சுப்பேன். ஓகேவா? ஸோ சேம் வே மேங்கோ வரணும்னா 2 நான் வந்து வச்சுப்பேன். ஸோ இப்போ அதுதான் நெக்ஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. accessing the elements of an indexed array. To access the elements of an index array, you can use the array index in square brackets. அதாவது to access the elements, you have to use the array index in square brackets. அதே கதை தான் கொடுத்துருக்காங்க. அந்த இண்டெக்ஸ் ஸ்டார்ட்ஸ் அட் 0, இன்க்ரிமெண்ட்ஸ் பை 1 ஃபார் ஈச் எலமெண்ட் ஆஃப் த அரே. கீழே நமக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்கான், நம்ம அதை பார்க்கலாம். ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 4 ஃப்ரூட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம உங்களுக்கு நான் ஜஸ்ட் நவ் காமிச்சேன்ல, அதுதான் கொடுத்துருக்கான். எக்கோ ஆஃப் இது வந்து வேரியபிள் நேம் $fruits of 0, $fruits of 1, 2, 3. இது ஒன்றும் இல்லை, இந்த 0, 1, 2, 3 ஃபுல்லாக இண்டெக்ஸ் நம்பர். ஸோ 0 வந்து ஆப்பிளை பாயிண்ட் பண்ணியிருக்கோம், அதனால அவுட்புட் வந்து ஆப்பிள். 1 வந்து பனானாவை பாயிண்ட் பண்ணியிருக்கோம், 2 வந்து ஆரஞ்சு, 3 வந்து மேங்கோ. ஓகேவா? பாயிண்ட் டு ரிமெம்பர் இஸ் ஆல்வேஸ் இண்டெக்ஸ் நம்பர் 0ல தான் ஸ்டார்ட் ஆகும். இண்டெக்ஸ் அரே ஓகேவா? இண்டெக்ஸ் அரேயோட எப்படி நம்ம எலமெண்ட்ஸ் ஆக்சஸ் பண்ணோம்? நியூமரிக் இண்டெக்ஸ். ஏன் இந்த நியூமரிக் இண்டெக்ஸ் யூஸ் பண்றேன்றதை நான் இப்போ அழுத்தி சொல்றேன்னா, அசோசியேட்டிவ் அரேல நம்ம அதை யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, அசோசியேட்டிவ் அரே பார்த்துடலாமா? இண்டெக்ஸ் அரே நீங்க கிளியரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். We'll move on to associative array. அசோசியேட்டிவ் அரேன்றது பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் that stores a collection of key values pair. key value pair தான் அது வந்து ஸ்டோர் பண்ணும். ஓகேவா? the keys are used to identify values. அந்த வேல்யூவுக்கு நம்ம ஒரு கீ கொடுப்போம். இப்போ நம்ம இங்க என்ன பண்ணியிருக்கோம்? ஆப்பிள்ன்றது ஒரு வேல்யூ, அதுக்கு இண்டெக்ஸ் நம்பர் இருக்கு. இன்ஸ்டெட் ஆஃப் இண்டெக்ஸ் நம்பர் நம்ம அதுக்கு ஒரு கீ மாதிரி கொடுப்போம். ஓகேவா? என்னன்றதை நம்ம அது சொல்லலாம். அந்த கீ வச்சு நீங்க அந்த வேல்யூஸை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். keys are used to identify values and the values can be of any type, any data type இருக்கலாம். ஓகேவா? இந்த கீஸை நம்ம வந்து லேபிள்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஏன்னா அதுதான் வந்து லேபிள் பண்ணுது, ஐடென்டிஃபை பண்ணுது எதை? கரஸ்பாண்டிங் வேல்யூஸ். இந்த டெஃபினிஷனுக்கு நம்ம திரும்ப வருவோம், நம்ம எக்ஸாம்பிள்லாம் பார்த்துட்டு. சேம் அதே ஸ்டேட்மெண்ட்டை தான் கொடுத்துருக்காங்க திரும்ப. we can create an associative array in PHP by enclosing a comma separated list of values. இல்லை இந்த வாட்டி லிஸ்ட் ஆஃப் கீ வேல்யூஸ் பேர். ஸோ லிஸ்ட் ஆஃப் கீ வேல்யூ பேர்ஸை ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்ல போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா அரே ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருந்தாங்க? லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் இன் ஸ்கொயர் பிராக்கெட்ஸ். இந்த வேல்யூஸ்க்கு பதிலாக கீ வேல்யூஸ், கீ வேல்யூ பேர்ஸ். ஓகேவா? கீழே சின்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சின்டெக்ஸ்க்கும் நம்ம வந்து வருவோம். நான் டைரக்டா ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வந்து எடுத்துடுறேன். ஸோ வாட் எக்ஸாம்பிள்? ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட் எக்ஸாம்பிள் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஐபிஎல் கேப்டன்ஸ் அதான் என்னோட அரே நேம். ஓகேவா? நான் வந்து டைமிங் அரே ஃபங்க்ஷனே நான் வந்து யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கிறேன். நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம்? இண்டெக்ஸ் அரேனா 1, 2, 3 நம்ம வந்து போட்டுருவோம். இப்போ நான் கேப்டன்ஸ் நான் வந்து ஸ்டோர் பண்ண போறேன்னு. ஸோ ஸ்டார்ட் வித் கெய்க்வாட், ஹார்திக், சாம்சன், ரஜத். ஓகேவா? 4 வேல்யூஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதனோட இண்டெக்ஸ் நம்பர் யூஸ்வலி என்ன இருக்கும்? இண்டெக்ஸ்ட் அரேல இது 0ன்னு சொல்லுவோம், இதை 1ன்னு சொல்லுவோம், இதை 2ன்னு சொல்லுவோம், இதை 3ன்னு சொல்லுவோம். எனக்கு அப்படி வேணாம். இன்ஸ்டெட் ஆஃப் 0 நான் சிஎஸ்கேக்கு யார் கேப்டன்னு கேட்டேன்னா எனக்கு கெய்க்வாட் வேணும். எம்ஐக்கு யார் கேப்டன்னு கேட்டேன்னா எனக்கு ஹார்திக்ன்ற ஒரு வேல்யூ வேணும். ஆர்ஆர்க்கு யார் கேப்டன்னா சாம்சன் வேணும். ஃபைனலி ஆர்சிபிக்கு யார் கேப்டன் வேணும்னு கேட்டேன்னா எனக்கு வந்து ரஜத் பட்டிதார் வேணும். ஸோ அந்த நியூமரிக் இதை நான் ஒரு வேரியபிள்ல நான் வந்து மாத்திட்டேன். இதை தான் பார்த்தீங்கன்னா கீஸ்ன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா கரஸ்பாண்டிங் இதை வேல்யூஸ்ன்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம இது எப்படி இங்க அரேல இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா, நான் டைப்பிங் ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் நான் நெக்ஸ்ட் லைன்ல நான் வந்து கொடுத்துக்கிறேன் ஃபார் பெட்டர் ரீடபிலிட்டி. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கீயை தான் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ஏன்னா நான் சொல்லும் போதே என்ன சொல்லிட்டு இருந்தேன்? கீ வேல்யூன்னு சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் அப்போ கீ இருக்கணும். ஸோ கெய்க்வாட்டுக்கு கீ என்னது? சிஎஸ்கே. இந்த கீயும் வேல்யூவும் எப்படி நம்ம லிங்க் பண்ணுவோம்னா பை யூசிங் ஆரோ மார்க்.
பிலீவ் மீ, இதுதான் இப்படிதான் நம்ம எலமெண்ட் வந்து கிரியேட் பண்ணோம். ஸோ எம்ஐக்கு ஹார்திக், ஆர்ஆருக்கு சாம்சன், ஆர்சிபிக்கு ரஜத் பட்டிதார். ஸோ இப்போ நம்ம இதை பிரிண்ட் பண்ணிடலாமா? எக்கோ கேப்டன்ஸ் ஆஃப் 0. ஃபர்ஸ்ட் ஒரு கேப்டன் விட நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். நமக்கு பாத்தீங்கன்னா அன்டிஃபைன்டு. ஓகே சாரி, நான் என்ன சொன்னேன், நம்ம வந்து கீ நியூமரிக்ல வைக்கல, நம்ம இது மாத்திட்டோம்னு சொல்லியிருந்தேன். அப்ப கெய்க்வாட் எனக்கு கிடைக்கணும்னா ஐ ஹேவ் டு என்டர் த சிஎஸ்கே, அந்த கீயை தான் நான் என்டர் பண்ணணும். ஓகேவா? எனக்கு பாத்தீங்கன்னா கெய்க்வாட்னு கிடைச்சிருச்சு. ஸோ இந்த சிமிலர் வே உங்களுக்கு ஹார்திக் வேணும்னா எம்ஐ. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து கொடுத்துக்கலாம். இப்ப வாங்க சின்டெக்ஸ் புரியுதான்னு இப்ப பாருங்க. அரே வேரியபிள் இந்த இடத்துல நம்ம கேப்டன்ஸ்னு வச்சிருந்தோம், ஈக்குவல் டு ஸ்கொயர் பிராக்கெட்ஸ். ஸோ இந்த ஆரோ மார்க் ரொம்ப முக்கியம். கீ 1 வேல்யூ 1, கீ 2 வேல்யூ 2, கீ 3 வேல்யூ 3, கீ n வேல்யூ n. அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னா, நம்ம இங்க ஸ்ட்ரிங்ல கொடுத்துருக்கனால நம்ம கொட்டேஷன் கொடுக்குறோம். நம்ம சிஎஸ்கேக்கு பதிலாக நாட் 7ன்னு வச்சுக்கலாம்னா, நாட் 7னா 7 தான் மேத்தமெட்டிக்ஸ்ல. ஸோ 7ன்னு வச்சுக்கலாம்னா, இப்ப இதுவும் வேலிட் தான், என்ன நமக்கு எந்த எரரும் வராது. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் இப்போ எனக்கு கெய்க்வாட்னு வேணும்னா ஐ ஹேவ் டு மென்ஷன் அதோட கீ பாத்தீங்கன்னா 7. எனக்கு கெய்க்வாட்னு வந்து கிடைச்சிச்சு. ஸோ அதாவது என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு வந்து எனி டேட்டா டைப் கூட எடுத்துக்கலாம் கீ. ஓகேவா? சிமிலர்லி வேல்யூக்கு தான். ஸோ ஒன்று நீங்கள் இப்படி சின்டாக்ஸ் யூஸ் பண்ணலாம், ஸ்கொயர் பிராக்கெட் வச்சு, இல்லை அரே யூஸ் பண்ணலாம். பட் அல்டிமேட்டா முக்கியமான சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே தான். கீ கிவ்ஸ் வேல்யூ, அதாவது ஜென்ரலா சொல்லணும், கீ கிவ்ஸ் வேல்யூ. இது எப்படி ஆக்சஸ், ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி இன்ஃபேக்ட் 2 கொடுத்துருக்காங்க. நீங்க இந்த எக்ஸாம்பிள் 1 மட்டும் எக்ஸாம்பிள் எழுதுனா போதும். ஒரே எக்ஸாம்பிள் தான் அதுவுமே கூட, ஜஸ்ட் இந்த பிராக்கெட் மட்டும் மாறும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் பிராக்கெட் வச்சிருப்பான், அடுத்த அரே வச்சிருப்பான். ஒரு ஸ்டூடெண்டோட டீட்டெயில் இங்க வந்து குறிக்கிறதுனால இந்த அரேக்கு ஸ்டூடெண்ட் நேம் வச்சுக்கிறாங்க. அந்த ஸ்டூடெண்டோட நேம் வந்து ராம், ஏஜ் வந்து 25, பிளேஸ் வந்து திருச்சி. ஸோ சேம் திங் தான் அவங்க வந்து கீழேயும் கொடுத்துருக்காங்க. என்ன ஓகே, செகண்ட் எக்ஸாம்பிள் வேணாம். இப்போ எப்படி ஆக்சஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆக்சஸிங் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் அன் அசோசியேட்டிவ் அரே. நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருந்தேன். we can access the values in the associative array using the keys. அந்த ரெஸ்பெக்டிவ் கீஸ் வச்சு நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், எக்கோ அரே வேரியபிள் ஆஃப் key 1, key 2 அண்ட் key 3. இந்த அரே வேரியபிள் தான் நம்ம என்ன எடுத்திருந்தோம், கேப்டன்ஸ் நம்ம வந்து எடுத்திருந்தோம். ஸோ அந்த பர்டிகுலர் கீயை நம்ம வந்து போட்டிருந்தோம்னா எனக்கு அதுக்கான வேல்யூ கிடைக்கும். ஸோ key 2 கொடுத்தனா அதனுடைய வேல்யூ 2, key 3 கொடுத்தீங்கன்னா வேல்யூ 3. அதாவது ஜஸ்ட் லைக் தட் நம்ம இங்க வந்து எம்ஐன்னு கொடுத்தோம்னா எனக்கு அதுக்கேற்ற ஹார்திக்னு கிடைக்கும். ஆர்ஆர்னு கொடுத்தோம்னா எனக்கு அதுக்கேற்ற சாம்சங், ஆர்சிபின்னு கொடுத்தோம்னா அதுக்கேற்ற ரஜத். ஸோ கீ கொடுத்தோம்னா அதுக்கான வேல்யூ வந்து எனக்கு வந்து கிடைச்சிடும். ஸோ அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. கீ 1னா வேல்யூ 1, கீ 2னா வேல்யூ 2, கீ 3னா வேல்யூ 3. ஓகேவா? ஸோ இதுலமே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ஒன்று மட்டும் பார்ப்போம். ஸோ ஏஜஸ்ன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பர்சனோட ஏஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அருணோட ஏஜ் வந்து 25, பாலு 30, நவீன் பார்த்தீங்கன்னா 28. இங்க பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸ் பாருங்க என்ன டேட்டா டைப்ல இருக்கு. இட் இஸ் நாட் இன் கொட்டேஷன் ஸ்ட்ரிங், இட் இஸ் இன் இன்டீஜர். ஸோ அதான் நான் சொல்லியிருந்தேன், என்ன டேட்டா டைப் வேணாலும் இருக்கலாம். இப்போ எனக்கு அருணோட ஏஜ் வேணும்னா அந்த வேரியபிள் நேம் டாலர் ஏஜஸ் ஆஃப் அருண்னு கொடுத்தா எனக்கு 25ன்னு கிடைச்சிடும். ஸோ புரியுதா உங்களுக்கு? நம்ம நியூமரிக் யூஸ்வலி இதை வந்து 0, 1, 2ன்னு பாயிண்ட் பண்ணுவோம். அதை நம்ம வந்து ஒரு கீஸா நம்ம வந்து மாத்திட்டோம். ஸோ இவ்வளவுதான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அசோசியேட்டிவ் அரே. அசோசியேட்டிவ் அரே ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும் நான் வந்து நம்புறேன். இப்போ பார்க்கலாமா டெஃபினிஷன். அசோசியேட்டிவ் அரே இஸ் a data structure that stores a collection of key value. புரியுதா? keys are used to identify value. ஏன் இது சொன்னேன்னு புரியுதா? வேல்யூ ஐடென்டிஃபை பண்றதுக்கு நம்ம கீஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா என்ன டேட்டா டைப்பா வேணா இருந்துக்கலாம். எப்படி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ராம் 25, ராம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங், 25 பார்த்தீங்கன்னா இன்டீஜர். ஸோ என்ன டேட்டா டைப்பா வேணா இருந்துக்கலாம். ஏன் நம்ம இந்த கீஸ் இந்த அசோசியேட்டிவ் அரேவை நம்ம லேபிள்னு சொல்லுவோம்? ஏன்னா அது வந்து இந்த வேல்யூவை லேபிள் பண்ணுது, அப்படி இல்லை ஐடென்டிஃபை பண்றதுக்கு உதவி பண்ணுது.
ஸோ இதுதான் உங்களுடைய அசோசியேட்டிவ் அரே. இண்டெக்ஸ்ட் அரே பார்த்தீங்கன்னா நார்மல் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும், ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒன் ஒன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டோட இண்டெக்ஸ் நம்பர் 0. ஓகேவா? யா, உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஒரு பர்டிகுலர் 5 மார்க் இண்டெக்ஸ்ட் அரே அண்ட் அசோசியேட்டிவ் அரே. இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க, சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.